நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் நம்ப வச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க. தேர்வே எழுதாமல் அரசு வேலை கிடைக்கிறதே என்ற ஆசையில் சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் கடன் வாங்கி கொடுத்த ரொக்கத்தையும் ஒரே அடியாக இழந்துவிட்டு நிர்கதி நிலைக்கு ஆளாகி கண்ணீர் வடிக்கும் இவர்களை பார்த்து வருத்தப்படுவதா இல்லை ஆதங்கப்படுவதா என்றே தெரியவில்லை. திருப்பூர் மாவட்டம் மலங்கியம் காந்தி நகரை சேர்ந்தவர் அறிவானந்தம். 27 வயதான இவர் காசிலிங்கபாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்காலிக மருத்துவ உதவியாளராக ஒப்பந்த அடிப்படையில் 2 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வின் அடிப்படையில் அல்லாமல் நேரடியாக நிரப்பப்பட உள்ளதாகவும் தமக்கு மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி வேலை வாங்கி தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறி பலரிடம் 3 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை தவணை முறையில் அறிவானந்தம் பெற்றுக் கொண்டதாக தெரிகிறது. ஒரு நாள் பணம் கொடுத்தவர்கள் அனைவரையும் மாவட்ட ஆட்சியரகத்துக்கு அழைத்து சென்ற அறிவானந்தம் அவர்களை 3வது தளத்தில் அமர வைத்துவிட்டு அவர் மட்டும் 6வது தளம் சென்று போலியான பணி நியமன ஆணைகளையும் போலி ஐடி கார்டுகளையும் வாங்கி கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதனை பெற்றுக்கொண்ட அனைவரும் வீட்டிற்கு சென்று ஆராய்ந்து பார்த்ததில் அதில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குகளும் ஆட்சியரின் கையெழுத்து மாறுபட்டு இருப்பதையும் கவனித்து அச்சமடைந்துள்ளனர். பின்னர் ஆட்சியரகத்திற்கே நேரில் சென்று விசாரித்த போதுதான் அவை அத்தனையும் போலி என பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக அறிவானந்தத்திடம் நேரில் சென்று தகராறில் ஈடுபட்டு இருக்கின்றனர் பாதிக்கப்பட்ட தரப்பினர். இதை அறிந்து அங்கு விரைந்த போலீசார் விசாரணை நடத்தி அறிவானந்தத்தின் அறையில் இருந்த போலி முத்திரைகள், ரப்பர் ஸ்டாம்புகள், ஐடி கார்டுகள் மற்றும் ஆணுரை போதை ஊசிகளையும் பறிமுதல் செய்து அவரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். சுமார் 60 பேர் வரை அறிவானந்தத்திடம் பணம் கொடுத்து ஏமாந்திருப்பதாக கூறப்படுவது திடுக்கிட வைக்கிறது. மோசடி பணத்தில் இன்ப சுற்றுலா செல்வது, மனைவி பெயரில் சொத்துக்களை வாங்கி குவித்தது என அறிவானந்தம் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து வந்ததாக புகார் கூறப்படுகிறது. இவன் குடுக்கறன்னு சொல்லிட்டு இவன் எதுக்கு இப்படி பண்ணணும்? கிட்டத்தட்ட எங்க கிட்ட மட்டும் 4,20,000 மோசடி பண்ணிருக்காங்க சார். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். கிட்டத்தட்ட நான் இவங்க பின்னாடி அலைய முடியாது. இவனும் வேலையை விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு பிராக்டிகல் போயிட்டு இருக்கேன் சார். நானும் காலேஜ் படிக்கிறேன். எனக்கு எக்ஸாம் இருக்கு. நானும் போய் எழுதணும். எனக்கும் ஒர்க் வரணும். இவங்க பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுங்க சார். எங்களுக்கு இதுல யார் உள்ள இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே தெரியலைங்க சார் எங்களுக்கு. ஆனா இருக்காங்க சார். அறிவானந்தத்தை போலீசார் விசாரித்து வருகின்றனர் என்ற செய்தி அறிந்ததும் அங்கு விரைந்த பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் கண்ணீரும் கதறலுமாக காவல் நிலைய வளாகத்தில் காத்திருந்தனர். எப்படியாவது தாங்கள் இழந்த பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இவன் எதுவுமே கடைசி வரைக்கும் உண்மைன்னு சொல்லி காலையில வரைக்கும் நம்ப வச்சுட்டீங்க. காலையில நாங்க எதிர்த்து காசு கொடுக்குறேன்னு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா உண்மையே உட்கார்ந்துருக்கான்னு கடைசி வரைக்கும் நம்ப வச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க. அரசு பணி மீதுள்ள மோகத்தால் இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பணத்தை இழந்திருக்கும் சம்பவம் திருப்பூர் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் காஜா மைதீன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.